பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குமரவேலோட கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி குமரவேலும் பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இதனால் இதுக்கு மேலே ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லை, தப்பு செஞ்சவங்களே குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு அரசியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அரசி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து கேஸை வாபஸ் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. என்ன கேஸை வாபஸ் வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கோமதிக்கும் குமரவேலோட அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அரசி பாண்டியன் கிட்ட வீட்டில் வச்சே பேசியிருக்காங்க. இதனால் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குறனால அவன் மட்டும் வந்து தண்டனை அனுபவிக்க மாட்டான், அந்த குடும்பமே ரொம்பவே கஷ்டப்படும்ப்பா. அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து 2 குடும்பமே சேர முடியாத ஒரு நிலமை வந்துடும். அதனால் இவனுக்கு தண்டனை வேணும், நம்ம கேஸை வந்து வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அரசி வந்து சொல்கிறாங்க. சரி, அரசி இவ்வளோ தூரம் சொல்கிறனால பார்த்தீங்கன்னா பாண்டியனும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு விட்டுட்டாங்க. அதனால அரசியும் பார்த்திங்க அப்படின்னா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசி சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜட்ஜு வந்து குமரவேல் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால் குமரவேல் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேமிலிக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. அரசி தான் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக வந்து கோர்ட்டில் வந்து பேசி சமாதானம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு செஞ்சது சரியா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.